இந்த இவ்வளவு ரேட் கொடுத்து நீங்க வாங்குறீங்க இல்லையா? குப்பைக்கு இவ்வளவு 60 ரூபாய் கிலோக்கு 60 ரூபாய் கொடுக்குறேங்கிறீங்கல்ல? இதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? சார் இது போட போட இங்க வெளியில என்ன வருதுன்னு பாருங்க கொஞ்சம். ரா மெட்டீரியலுங்க. இந்த ரா மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்ச ஆச்சரியப்படுவீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்டுங்கிறாங்க. இப்போ தாராளமாக உங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸை ரொம்ப ஃப்ரீயாக செட் பண்ணி கொடுக்க இவங்க ரெடியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் தேவையில்லை, பவர் கரண்ட் தேவையில்லை, பணமும் தேவையில்லைங்க. இப்படி ஒரு பிசினஸ் எங்க கிடைக்கும் சொல்லுங்க? இப்போ இன்னைக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணாத ஐடியா இருக்கு. ஓகே, உங்களுக்கு நீங்க வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே, थैंक यू. சூப்பர் தான் மிஷின். பாத்தீங்கன்னா இந்த என்டையர் வேர்ல்டுலயே மூவபிள் டைப் தெர்மோகோல் ரீசைக்ளிங் மிஷின் நாங்க இதை விட ஒரு சிறந்த டாபிக் நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்ததே இல்லை. ஏன்னா ஒரு குப்பையில இருந்து பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியுங்கிறது நல்ல ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னா எங்க வண்டி டிராக்டரே உங்க இடத்துக்கு வரும். சரி, ஊருக்கும் அரைப்போம், உருக்குவோம், அமௌண்ட்டை கொடுத்துரும், கிளம்பிடும், மெட்டீரியல் எடுத்துருவோம், கிளம்பிடும். அப்படி பாத்தீங்கன்னா பல விதமா இருக்கு இந்த மிஷினுக்கு. இப்போ உங்களுக்கு ஜாஸ்தியா ப்ரொடக்ஷன் பண்ணணும் மெட்டீரியல் இருக்குன்னா ஃப்ரீயாவும் மிஷின் தர நாங்க ரெடி தான். அப்படியா? மெட்டீரியல் என்ன அருமையா இருக்கு. ஃப்ரீயா மிஷினும் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு புது பிசினஸே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணுங்க? இல்ல சின்னதா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோங்க. கோயம்புத்தூர்ல ஒரு புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அங்கே வேலை என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? தெர்மாகோல்ஸ் எல்லாமே ரீசைக்ளிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்க. அதாவது பொதுவாக நம்ம தெர்மாகோல் எதுக்கு குழந்தைங்களுக்கு அல்லது வேற ஏதாவது நம்ம நியூ ப்ராடக்ட் வாங்கினா அதில் உள்ள வச்சு வர்றதா தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான தீங்கு இருக்குங்க. அந்த தீங்கெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மிஷினாக புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஷினை சேல்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோவே கிடையாது. செல்ஃப் ப்ரமோஷனோ ஒரு கம்பெனி ப்ரமோஷனோ மிஷின் விற்கணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ கிடையாது. இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. காசுலாம் எதுவும் வாங்குறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கம்பெனிக்காரங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா டைம் பாஸ் பண்ணுறவங்க, சாதாரணமாக என்கொயரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் காலே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஒத்து வரும்னா நீங்கள் கால் பண்ணலாம். இல்லைன்னா தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, உங்களை பத்தி உங்க பிசினஸ் பத்தி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் வர தெர்மோகோல் எல்லாமே சார் ஓகே நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணி உருக்கி கொடுத்தோம்னா ஓகே இந்த மாதிரி இப்ப மெல்ட் ஆகுது பாத்தீங்களா? சரிங்க. இந்த மாதிரி மெல்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே நம்ம இதுவே நம்ம பைபேக்கும் பண்ணிப்போம். இந்த மெட்டீரியல் நீங்க உருக்கி மட்டும் கொடுத்தா போதும். உருக்கி மட்டும் கொடுத்தா போதுமா? சரி. மெட்டீரியல் உங்களுக்கு எவ்வளவு டன்னேஜ் உங்களுக்கு கிடைக்கும்னா சரி தெர்மோகோல் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்தா நம்ம நீட்டா உருக்கி இது பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இதுல என்ன பெனிஃபிட், என்ன மாதிரி பேமெண்ட் கொடுப்பீங்க? இந்த மிஷினரிஸ்லாம் என்ன சிஸ்டம், என்ன பிசினஸ் இது? ஏன்னா ரொம்ப புதுசா இருக்கு, எனக்கே பார்க்க ஆச்சரியமா இருக்கு. என்ன பிசினஸ் என்னோட மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லுங்க பாப்போம். தெர்மோகோல் பாத்தீங்கன்னா ரொம்ப இடம் பிடிக்கும். இப்போ வண்டி கன்சிஸ்டண்டா வண்டியில எல்லாம் ஒரு டாடா ஏசியோ ஒரு தோஸ்னா கம்மியா தான் இந்த மெட்டீரியல் பிடிக்கும். சரி, இதுவே நம்ம டிராக்டர் அட்டாச் பண்ணீங்கன்னு வைங்க, நம்ம அந்த இடத்திலே போய் நம்ம ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம் மெட்டீரியல். சரி பிரதர், நீங்க மட்டும் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நம்ம தெர்மோகோல் வேஸ்டேஜ் இருக்குன்னா கூப்பிட்டோம்னா ஒரு இங்க பக்கம் இடம்னா நாங்களே வந்து ஓட்டி கொடுப்போம். இல்ல நீங்களே பிசினஸ் பண்றோம் எனக்கு மிஷின் கொடுங்க அப்படின்னாலும் மிஷின்ஸ் வந்து ஆர்பிட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த தெர்மாகோலை இப்போ நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பீங்க உங்களுக்கு? சார் இது இப்போ தெர்மோகோல் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பியூரிட்டியா ஒயிட் கலர்ல வந்துட்டு இருந்துச்சு. ஆமா, மெட்டீரியல் ஒயிட் கலரா நீங்க கொடுத்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியா கொடுத்துருவோம். அப்படியா? அதே இப்போ ப்ரௌனா வருது, கொஞ்சம் அழுக்கா இல்ல கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்தா கலர் மாறும், வேரி ஆகும். சரி, அப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். இன்னும் பியூர் பிளாக்காவும் வரும். அது ரொம்ப மாய்ஸ்சர் இருந்தா ரொம்ப பிளாக்கா வரும். ஓகே, அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா அமௌண்ட் கொடுக்கும். எவ்வளவு அந்த அமௌண்ட் சார்? அப்ராக்சிமேட்லி ஒயிட்னா ஒரு 60, இல்லைன்னா ஒரு 50, 40 அந்த ரேஞ்சில இருக்கும். அவ்வளவு கிடைக்குங்களா? கிடைக்கும், வேற லெவல் சார். ஓகே சார், இப்போ வந்து இந்த தெர்மாகோல்ல இருந்து வெளியே வருது இல்ல? ஆமா சார். இதுல இருந்து என்ன நீங்க பண்ணுவீங்க? இதை எடுத்துட்டு போய் இந்த இவ்வளவு ரேட் கொடுத்து நீங்க வாங்குறீங்க இல்லையா? குப்பைக்கு இவ்வளவு 60 ரூபாய் கிலோக்கு 60 ரூபாய்
கொடுக்குறேங்கிறீங்களா? ஆமா சார், உருக்கி வந்து 60. இதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? போட்டோ ஃப்ரேம் எல்லாம் வருங்களா? ஓகே. அதுல எல்லாம் பின்னாடி வர அந்த போர்டு எல்லாமே இதுதான். ஓ, அந்த போட்டோ ஃப்ரேம் சுத்தி வருமே, அதெல்லாம் இதுல தான் பண்றதா? டிவி பேனல் உள்ள வர இது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ணுவாங்க. இதே அடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. போய் சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த நம்ம பர்த்டேக்கெல்லாம் கேக் வெட்டோம் இல்ல, கத்தி, இது எல்லாமே இதுல தான் பண்றது. சிம்பிளா பாத்தீங்கன்னா உலகத்துல பாதி ஐட்டமே இதை வச்சு தான் பண்றாங்க தெர்மோகோல். ஆனா டைரக்டா பார்த்தா யாருக்குமே தெரியாது இது என்ன மெட்டீரியல். உருக்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? சரி சார். இப்போ இது நீங்க வாங்குறீங்க 60 ரூபாய்க்கு, மார்க்கெட்ல எவ்வளவு, எப்படி சார் டிமாண்ட் இருக்கு இதுக்கு? டிமாண்ட் ஹையா இருக்கு சார். இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் இந்தியா உங்களுக்கு மிஷின் எங்க தேவைன்னாலும். இப்போ சப்போஸ் இப்போ தூரமா இருக்கீங்க, நார்த் சைடு இருக்கீங்க, எனக்கு இவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதனாலும் பக்கத்துல எடுக்கிற இடத்த பிசினஸ் எடுத்து பண்றதுன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அதை சொல்லுங்க. இப்போ டிராக்டர் மாடல் ஒன்று பண்ணோம். ஓகே. இப்போ அது வந்து மூவபிளும் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஃபேக்டரி இருக்கு, நான் இன்சைடு வைக்கிறோம், இன்சைடு வேணுனாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஃப்ரீயா மிஷின் வேணுனாலும் கொடுத்துடலாம். ஆனா எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தெர்மோகோல் நீங்க வச்சிருக்கணும். அந்த மெட்டீரியல் நீங்க ஸ்டோர் பண்ணி இல்ல ஒரு 100 நாள் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க, இவ்வளவு என்னால கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு மெட்டீரியல் இருக்குன்னு சொன்னாதான் நாங்களும் நம்பி கொடுக்க முடியும். சரி சரி சரி. அப்படி பண்ணீங்கன்னா நாங்க பண்ணி கொடுத்துறோம், மிஷினும் தந்துடுறோம். இல்ல நீங்க முதல் போட்டு எடுக்கிறீங்கன்னாலும் மெட்டீரியல் தேவை. மெட்டீரியல் நீங்க கலெக்ட் பண்ணி பண்ணிப்பீங்கன்னா எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையல் பாத்துக்கோங்க. உங்களுக்கு கான்பிடென்ட் இருந்தா இந்த பிசினஸ் பண்ணுங்க. அதாவது என்ன கான்பிடென்ட்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க வந்து தெர்மாகோல் கிடைக்குமாங்கிறத நான் உறுதி செய்யணும். அப்படிதானே? சரி சரி. அதான் மக்களே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிசினஸ் ரொம்ப சூப்பரான பிசினஸ், இவங்க எந்த விதமான பலவந்தமும் உங்களை பண்ணல, இதை பண்ணுங்க பண்ணாதீங்க உங்க விருப்பம். ஆனா இந்த பிசினஸ் பண்ணா நல்ல லாபம் எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்க. கிரவுண்ட் ரிசர்ச் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெர்மாகோல் கிடைக்குமா அப்படிங்கறத கொஸ்டின் மார்க்கா வைக்கிறாங்க. கிடைக்குங்கிற பட்சத்துல நீங்க தாராளம் ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிச்சா இதை விட லாபம் கொடுக்கக்கூடிய பிசினஸ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இப்போ நாங்கள் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணி சார், ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு தெர்மாகோல் கொண்டாந்து கொடுத்தா என்னால சர்வே பண்ண முடியும் இந்த பிசினஸ்ல? எவ்வளவு கிலோ நீங்க கொடுத்தாலும் நாங்க எடுத்துப்போம். கிலோவுக்கு நான் சொன்ன ரேட்டு. ஒயிட்னா இந்த ஹை பிரைஸ் இருக்கும், பிரவுன் கிரே அந்த மாதிரி கொஞ்சம் ரேட் கம்மி ஆகும். சரி. எதுனாலும் உங்களுக்கு மெட்டீரியல் கிடைச்சா கிலோ எவ்வளவு டன் வச்சாலும் நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே சார், இப்போ இந்த பிசினஸ் நான் எடுத்து பண்ணோம்னா என்னென்ன ப்ரொசீஜர் அதை சொல்லுங்க. பிசினஸ் பண்ணணும்னா முதல்ல இப்போ உங்ககிட்ட டிராக்டர் இருக்கு, எனக்கு அட்டாச் பண்ணி கொடுக்கணும்னா அந்த மிஷின் மட்டும் கொடுக்குறோம். ஓகே. இல்ல டிராக்டர் இந்த முதலீடு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கொடுக்குறோம். சரி. இல்ல எலக்ட்ரிக்ல ரன் பண்ணணும்னா அதுவும் பண்ணி கொடுக்குறோம். அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் நிறைய இருக்கு. சரி. கஸ்டமருக்கு ஏன் நம்ம இப்போ மூவபிள் பண்றோம்னா, தெர்மோகோல் வந்து லார்ஜ் ஏரியா பிடிக்கும், குவாண்டிட்டி உங்களுக்கே தெரியும். ஆனா வெயிட்டேஜ் லெஸ், ஆனா குவாண்டிட்டி ஜாஸ்தி பிடிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு இடத்துல 300 கிலோ இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான். இப்போ டிராக்டர்ல அட்டாச் பண்ணீங்கன்னா நீங்களே அதை கொண்டு போய் அங்கேயே உருக்கினா கம்ப்ரஸ் ஆயிரும், ரெடியூஸ் ஆகும் சைஸ். இப்ப நிறைய லோட் பண்ணிக்கலாம், அப்பவே பேமெண்ட் கொடுத்துட்டு எடுத்துருவோம். சரி. இப்போ உங்ககிட்ட எனக்கு மிஷின் வேணாம், எனக்கு மெட்டீரியல் தான் எனக்கு ஜாஸ்தி இருக்கு, எனக்கு எந்த இதுவும் வேணாம், மெட்டீரியல் எடுத்துட்டு காஸ்ட் கொடுப்பீங்கன்னா அதுவுமே பக்கம்னா பண்ணிக்கிறோம். உருக்கி வச்சுட்டா கூட நீங்க மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிறோம். உருக்காம வேணும்னாலும் என்கிட்ட ஜாஸ்தி இருக்கு, உருக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, நீங்க எனக்கு ரா மெட்டீரியலா பை பண்ணுவீங்க. ஆனா மினிமம் எனக்கு இவ்வளவு ஒரு 300 கிலோ 400 500 கிலோ இருந்தாதான் எங்களுக்கு யூஸ். சரி. அப்படின்னா நாங்க வந்து தெர்மோகோலுக்கான ரேட்டு ஒரு 20 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி கொடுத்து ரா உருக்காதது அதையே நாங்க வாங்கிக்கிறோம். சரி. இப்ப வந்து எங்கிட்ட ஒரு டன் தெர்மோகோல் நான் வீட்டுல வச்சிருக்கேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இருக்குன்னா எங்க வண்டி டிராக்டரே உங்க இடத்துக்கு வரும். சரி. உருக்குவோம், அரைப்போம், உருக்குவோம், அமௌண்ட்டை கொடுத்துரும், கிளம்பிடும், மெட்டீரியல் எடுத்துருவோம், கிளம்பிடும். அப்படிதானா? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். சரி சரி. ஓகே. இதை நான் பிசினஸ்ஸா பண்ணணும்னா தான் உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணணும். தெர்மோகோல் இருந்தா போன் நம்பர்னா போதும். சரி சரி. எந்தெந்த லொகேஷன் சார் நீங்க அவைலபிள்? ஆல் இந்தியா. எங்க இருந்தாலும் அவைலபிள். சூப்பர் சார், சூப்பர் சார். இது உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கே தோணுது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு. இப்ப நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், இதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், எவ்வளவு முதலீடு பண்ணணும், எவ்வளவு சம்பாதிக்கலாம் சொல்லுங்க சார். முதலீடு சம்பாதிப்பு இதை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நீங்க தெர்மோகோல் உங்களுக்கு கிடைக்கும்னா, இவ்வளவு கிடைக்கும்னா நாங்களே எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, என்னென்ன பண்ணலாம் என்னென்ன இதுன்னு நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணீங்கன்னா நாங்க கைடன்ஸ் கொடுத்துருவோம். சரி சார். இந்த மிஷினோட விலை எவ்வளவு பாத்தீங்கன்னா பல விதமா இருக்கு இந்த மிஷினுக்கு. இப்போ உங்களுக்கு ஜாஸ்தியா ப்ரொடக்ஷன் பண்ணணும் மெட்டீரியல் இருக்குன்னா ஃப்ரீயாவும் மிஷின் தர நாங்க ரெடி தான். அப்படியா? மெட்டீரியல் என்ன அருமையா இருக்கு, ஃப்ரீயா மிஷினும் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு புது பிசினஸே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணுங்க?
இல்ல சின்னதா பண்ணணும். இதை விட ஒரு சிறந்த டாபிக் நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்ததே இல்லை. ஏன்னா ஒரு குப்பையில இருந்து பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியுங்கிறது உண்மையாலுமே ஆச்சரியமான விஷயம். ஓகே சார், இது புது பிசினஸ், எப்படி உங்களுக்கு ஐடியா தோணுச்சு இந்த ஐடியா? சார் எப்படின்னு பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா தெர்மோகோல் தான் யாருமே இது வரைக்கும் பெருசா ரீசைக்ளிங்ல இறங்கல. ஓகே. ஆனா இது பெரிய ஏரியா பிடிக்கும் இது பண்ண. இப்போ பாத்தீங்கன்னா நிலத்துல போட்டா இது மக்கறதுக்கு 2000 வருஷம் பக்கம் எடுக்கும் ஒரு தெர்மோகோல் மக்கணும்னா, மக்காது. இதுவே நீங்க எரிச்சோம்னா நிறைய கெட்ட கேஸ் வரும். அது எல்லாமே நம்ம தான் இது பண்றோமே. சரி. அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு தண்ணியில ஏதாவது நீங்க போட்டீங்கன்னா இப்போ ட்ரைனேஜ்ல ஏதாவது போச்சுன்னா அது ஃபுல்லா இது போய் அடைச்சிக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ. கண்டிப்பா. அது இன்னும் யாருமே இதை மதிக்காம இருந்தாங்க. சரி. ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளும். அதனாலதான் இந்த பிசினஸ் பண்ணா ஓகே இதுல ஏதாவது பண்ணுவோம் புதுசா பண்ணுவோம்ட்டு மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி போச்சு. சரி சார். சரி. பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் வேர்ல்டுலேயே மூவபிள் டைப்பு தெர்மோகோல் ரீசைக்ளிங் மிஷினு நாங்கள் தான் பண்ணுறோம். இதுவும் அட்டைப்பட்டி ஒன்று அப்படிதானே? அட்டைப்பட்டி மாதிரி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம் சார். அட்டைப்பட்டியை கம்பேர் பண்ணாதீங்க சார். அட்டைப்பட்டி பண்ணணும்னா எவ்வளோ மரம் வேஸ்ட் பண்ணணும், கட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். ஓகே. தெர்மோகோல் இது அப்படி கிடையாது. இந்த வேர்ல்டுலேயே கிளீனாக வைக்கிறதுக்காண்டி நம்ம இதுக்கே ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி. இப்போ மரம் எவ்வளோ வருஷம் வாழுது, இதை கட் பண்ணி தான் ஒவ்வொரு பொருளாக பண்ணிட்டு இருக்காங்க. இதே ப்ராப்பராக நம்ம இதே தெர்மோகோலை ரீசைக்கிள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு மார்க்கெட்லேயே பெரிய ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வந்துடலாம். அப்படி கிளீன் என்விரான்மெண்ட்டே கொண்டு வந்துடலாம். இதே பாதி விஷயத்துக்கு இதை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக மட்டும் எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு இது பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சரை காப்பாற்றுறதுக்காண்டி இப்போ இந்த தெர்மோகோல் இதெல்லாமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட தெர்மோகோல் வருது கம்மி குவான்டிட்டினாலும் சரி, ஒரு 20 கிலோ 30 கிலோ எப்படின்னா வெளியே போடாதீங்க, ரீசைக்ளிங் பண்ணுறவங்களுக்கு கொடுங்க. இதனால நம்மளுக்கு நிறைய யூஸ். என்ன பண்ணுறது, என்விரான்மெண்ட்டை காப்பாற்றலாம், மரத்தை காப்பாற்றலாம். ஒரு டியூட்டியாக பார்க்காம சரி நம்ம நாட்டை குப்பையாக வச்சிருக்க கூடாது, எதுவுமே இது மாதிரி பண்ணக்கூடாது, லேண்ட் ஃபில்லிங் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம இந்த தெர்மோகோலை கரெக்டாக, தெர்மோகோல் மட்டும் இல்லை எல்லா விதமான வேஸ்ட் பொருட்களையும் நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியும். இதுவுமே அதுலேயே மெயின் தெர்மோகோல் வேஸ்டேஜ் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், அதை தாண்டினா செகண்டரியா இருக்கிறது தெர்மோகோல் தான். பிசினஸா எடுத்து பண்றவங்களுக்கு பணம் மட்டும் கிடைக்க போறதில்ல, உங்களுக்கே தெரியாம மனித குலத்துக்கு நன்மைகள் நீங்க சேர்த்துட்டு இருக்கீங்க. இதனால மிஷினை விற்கிறதுக்காண்டி உள்ள பிசினஸ் கிடையாது. இப்போ இந்த வேஸ்டேஜை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி பிசினஸ். நீங்க யார்கிட்டயும் நான் இந்த மிஷினை வாங்குங்கன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு இப்போ இந்த மெட்டீரியலை உங்க வேஸ்டேஜா போடாதீங்க, இப்போ ரீசைக்கிள் பண்றதுக்கு கொடுங்க. இப்போ உங்ககிட்ட லார்ஜ் குவான்டிட்டி இருக்கு, என்னால் பண்ண முடியும் அப்படிங்க உள்ளவங்க மட்டும் வாங்க. மற்றபடி நீங்கள் உங்களால் முடியாது, எனக்கு கொஞ்சம் தான் கலெக்ஷன்னா அதே நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் மிஷின் சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணலை, ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி இதே வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மெட்டீரியல் பண்ணணுன்னாலும் அதுக்கேற்ற சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். ஃப்ரீயாகவும் உங்களுக்கு மிஷின் கொடுக்குறதுக்கு தயார் இருக்கோம். அதுக்கேற்ற நீங்கள் மெட்டீரியல் காட்டினீங்கன்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு, உங்ககிட்ட அவ்வளோ தெர்மோகோல் இருக்குன்னா நாங்கள் அதுக்கு மிஷினும் ஃப்ரீயாவே கொடுத்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இவர் நம்ம கம்பெனிக்கு ஆர்பிட்டுக்கு வந்திருந்தாரு ஒரு மிஷின் பார்க்க. ஸோ இவர் ஆல்ரெடி ஸ்கிராப் டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம மிஷின் வீடியோ எடுத்துட்டு இருந்தப்பே வந்த கஸ்டமர், அவர்கிட்ட நிறைய மெட்டீரியல் இருக்கான். இவர் இப்போ என்ன பண்ணா எரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ அவங்க புதுசா போடுற மாதிரி பிளான் கேரளால இருந்து வந்திருக்கு. ஆமா கேரளா கொச்சின்ல என்ன ஊரு கொச்சின் தான். அங்க இந்த பொருள் இந்த டிஸ்போஸ் பண்ணானாட்டு இடமே இல்ல. அப்ப அங்க எல்லாம் இது எரிச்சு போகணும். இப்போ இங்க பார்த்தப்ப இந்த மாதிரி ஒரு புதுசா மிஷின் இவர் மேக் பண்ணிது. அப்ப இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். அப்ப இது ப்ரொடக்ஷனுக்கு வந்த ஆள் ஒரு அந்த ஆந்திராவில் ஆளு பர்ச்சேஸ் பண்ணணும், அது அவர் கேட்கணும். அப்ப இன்னைக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணது ஐடியா இருக்கு. ஓகே, உங்களுக்கு நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. கண்டிப்பா ஓகே थैंक यू சூப்பர் தான் மிஷின், எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். ஆமா, அதான் விஷயம் அதுதான். ओके कनेक्ट विथ NGOs. ओके, we can connect with तो ये white gold बन जाएगा. ஓ சூப்பர். அதாவது இது ஒரு ஒயிட் கோல்டுங்கறாங்க. இந்த பிசினஸ் ரொம்ப சூப்பரான பிசினஸ். இவங்க எந்த விதமான பலவந்தமும் உங்களை பண்ணல, இந்த பண்ணுங்க பண்ணாதீங்க உங்க விருப்பம். ஆனா இந்த பிசினஸ் பண்ணா நல்ல லாபம் எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்க. கிரவுண்ட் ரிசர்ச் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெர்மாகோல் கிடைக்குமா அப்படிங்கறது கொஸ்டின் மார்க்கா வைக்கிறாங்க. கிடைக்குங்கிற பட்சத்தில் நீங்க தாராளம் ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிச்சா இதை விட
லாபம் கொடுக்கக்கூடிய பிசினஸ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் பிசினஸா பண்ணணும்னா தான் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணணும். ஆமா, ஆமா. தர்மாக்கோல் இருந்தா போன் பண்ணா போதும். Phone பண்ணா போதும், phone சரி பண்ணா சரி. எந்தெந்த லொகேஷன் சார் நீங்க அவைலபிள்? ஆல் இந்தியா, ஆல் இந்தியா அவைலபிள். எங்க இருந்தாலும் அவைலபிள். சூப்பர் சார், சூப்பர் சார். இது உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருக்கு. லொகேஷன் எக்ஸாக்ட் எங்க சார் இருக்கு? இப்போ எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதி பாரதி நகர். ஓகே. ஆர்பிட் மிஷின்ஸ்னு பேரு. ஓகே சார், ஓகே. உண்மையாலுமே ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதை விட ஒரு சிறந்த டாபிக் நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்ததே இல்லை. ஏன்னா ஒரு குப்பையிலேருந்து பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியுங்கிறது உண்மையாலுமே ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார்.